அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வல்ல திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவால் தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவால். பணியில் வாழும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவாம். தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவாம். தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. தாய் கருவில் என்னை தேர்ந்து கொண்டார், கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தார். இறைவா என் இறைவா என் ஆதாரம் நீயாகவா. இமைகள் போல என்னை காத்து நின்றார், உன் கரத்தில் என் பெயரை பொறித்து வைத்தார். இருளை பழிக்காது ஒளியேற்ற என் இதயம் கலங்காது உறவாட உன் ஒளியினில் கலந்திடுவே. ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். அடைக்கல நாடி உன் வீடம் வருகிறேன் தொழுகிறேன்.
பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பாயிருக்கிற கடவுள் குடும்பமாக, சமூகமாக, தந்தை, மகன், தூய ஆவியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலிலே தான் மனிதர்களையும் குடும்பமாக, ஒரே சமூகமாக கடவுள் படைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்கிற போதுதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நமக்காக, குடும்பங்களுக்காக அவர் ஜெபித்தார். தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று மன்றாடினார். இந்த நாளிலே நம்முடைய கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய திருவிழாவின் கொடியேற்ற நாளிலே எல்லா குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்கின்றோம். அன்பை விளைவிக்கிற குடும்பங்களாக நம் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் நமக்காக மன்றாடுகிற அதே பரிந்துரையில் மட்டுமல்ல, அந்த கடவுளினுடைய மேலான வழிகாட்டுதலில் நாமும் நம் ஒவ்வொரு குடும்பங்களும், அதில் குறிப்பாக புரிதல் இல்லாமையினால், அன்பில்லாமையினால், பல்வேறு நிலையில பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் அன்பிலே ஒன்றாக, ஒற்றுமையாக, அன்பை விளைவிக்கிற குடும்பங்களாக, பெற்றோர்களும் பிள்ளைகளும், மலாக்கியா கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறதே, பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒருமித்து இருக்கிற போது அது கடவுளுடைய மாபெரும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்டதான அன்பை விளைவிக்கிற குடும்பங்கள் கிடைக்கும்படியாக திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக நம்முடைய பாவங்களை, குறிப்பாக குடும்பங்களில் அன்புக்கும் ஒற்றுமைக்கும் தடையாக நாம் இருந்தோம் என்றால் அந்த பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் மரியாதையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே
நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோ. ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக செனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக, அமைதியும் உண்டாகுக, அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக கொடுத்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தரலும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில்